வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்க இயல் 3ஓட உரைநடை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இயல் 4ஓட உரைநடை பார்த்துருப்போம். இது இயல் 3ஓட உரைநடை. உரைநடையின் தலைப்பு தமிழர் குடும்ப முறை. தமிழர் குடும்ப முறை அப்படிங்கிற இந்த உரைநடை எழுதினது யாரு அப்படின்னா பக்தவச்சல பாரதி தான் எழுதியிருக்காரு. இந்த லெசன் ஃபுல்லாக எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னும், தாய்வழி குடும்பம் அப்படின்னா என்ன, தனி குடும்பம்னா என்ன, விரிந்த குடும்பம் அப்படின்னா என்ன, தந்தை வழி குடும்பம்னா என்ன, அதை பற்றிலாம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல குடும்பம் அப்படிங்கிற சொல் எதில் பயன்படுத்தப்பட்டுச்சு, அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. பக்தவச்சல பாரதி எழுதின இது ஒரு கட்டுரை தான். அந்த கட்டுரையோட சுருக்கம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குறிப்பு பற்றி பார்க்கலாம். இப்பாடப்பகுதி பனுவல் காலாண்டிதழில் வெளிவந்த கட்டுரையின் சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழர் குடும்ப முறை அப்படிங்கிற இந்த உரைநடை எழுதினது பக்தவச்சல பாரதி. இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு கட்டுரையோட சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி 2 2010 வெளிவந்த கட்டுரையோட சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி எந்த ஆய்வுகளை செஞ்சு வர்றாரு அப்படின்னா தமிழர் சமூகத்தை பத்தியும் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தவச்சல பாரதி எதை பத்தி ஆய்வு செஞ்சு வர்றாரு அப்படின்னு கேட்டா தமிழ் சமூகம், பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகள். இததான் அவரோட ஆய்வுகள்ல ரொம்ப முக்கியமான பங்களிப்பு எதை பத்தினது அப்படின்னா பழங்குடிகள் பத்தியும் நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்களை பத்தியும் ஆய்வு செய்யறது தான் அவரோட முக்கியமான பங்கா இருக்கு. அவர் எழுதிய நூல்கள் இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு, இதுதான் அவரோட நூல்கள். இதை எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப தமிழர்னு வந்திருக்கா, அப்ப தமிழர் உணவு, தமிழர் மானிடவியல், இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், பாணர் இன வரைவியல், தமிழகத்தோட பழங்குடிகள், அதை தான் அவர் ஆய்வு செய்யறாரு. அதை ஒரு நூலாவே எழுதியிருக்காரு அந்த பெயர்ல. அடுத்தது இந்த உரைநடையில இருக்க முன்னுரை பத்தி பார்க்கலாம். குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட பன்னெடுங்காலம் ஆகியிருக்கலாம். இந்த உயிர் அமைப்பின் மூலமே உலக சமூகம் இயங்குகிறது. சங்க காலத்துல குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றா இருந்துச்சு. சங்க காலத்துல குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் எனும் சிறிய அமைப்புல இருந்துதான் மனித சமூகம் அப்படிங்கிற ஒரு பெரிய பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப குடும்பம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அது குலம், குலம் கூட்டமாகும், கூட்டம் பெருங்குழு, பெருங்குழு தான் இந்த சமூகமா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மனித சமூகத்தோட அடிப்படை அழகு எது அப்படின்னா சமூகத்தோட அடிப்படை அழகு எது அப்படின்னா குடும்பம் தான் மனித சமூகத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன கொஸ்டின்னா குடும்பம் என்ற சிறிய அமைப்புல இருந்துதான் மனித சமூகம்ங்கிற அமைப்பு உருவாச்சு. இது குடும்பம், குலம், கூட்டம், பெருங்குழு, அதுக்கப்புறம் தான் சமூகம். அப்ப மனித சமூகத்தோட அடிப்படை அழகா எதை சொல்றாங்கன்னா குடும்பத்தை சொல்றாங்க. வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரே பேராகிராஃபா தான் இருக்கும். எப்படின்னா இப்ப குடும்பம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, வாழிடம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, மணந்தகம்னா என்ன, தாய்வழி குடும்பம்னா என்ன, தந்தை வழி குடும்பம்னா என்ன, தனி குடும்பம்னா என்ன, விருந்த குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்கா தான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட்
குடும்பத்தை பத்தி பார்க்கலாம். குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை என்னன்னா திருமணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணம். என்ன குடும்பம்னா என்ன? கணவன், மனைவி, குழந்தைகள் இவங்க எல்லாரும் சேர்றதுதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அப்பா அம்மா இவங்க எல்லாரும் சேர்றதுதான். அப்ப திருமணம் தானே. இப்ப ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் ஒரு குடும்பமா உருவாகும் அப்படிங்கிறது தான். அப்ப குடும்பத்தோட அடிப்படை என்னன்னு சொல்றாங்கன்னா, குடும்பம் ஏற்படுறதுக்கு அடிப்படையே திருமணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம் திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்தே செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. நாணயத்தோட 2 பக்கங்கள் போலதான் குடும்பமும் திருமணமும் நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம், குடும்பம் ஆகிய 2 சொற்களுமே தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் இடம்பெறவில்லை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குடும்பம் அப்படிங்கிற சொல் முதல்ல எங்க யூஸ் பண்ணி இருந்தாங்க? குடும்பம், திருமணம் எந்த நூல்ல அந்த வார்த்தை இடம்பெறல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம், குடும்பம் ஆகிய 2 சொற்களுமே தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியங்கள்லயும் இடம்பெறவில்லை. குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் பயின்று வந்தது. 1029வது குறள்ல குடும்பம் அப்படிங்கிற சொல் முதல்ல பயின்று வந்திருக்கு. சங்க இலக்கியத்துல குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. சங்க இலக்கியத்துல குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் எது? இதுதான் கேள்வி. குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் தான் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவையா இருந்துச்சு. குடம்பை அப்படிங்கிற சொல் எத்தனை இடங்கள்ல பயின்று வந்திருக்கு அப்படின்னா 20 இடங்களில் பயின்று வருகிறது அப்படின்னு சொல்லிருது. குடும்பு எனும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படுகிறது. இப்ப இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா, சங்க இலக்கியத்துல குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் எவை அப்படின்னா குடம்பை, குடும்பு, கடும்பு. குடம்பை அப்படிங்கிற சொல் எத்தனை இடத்துல பயின்று வந்திருக்கு அப்படின்னா 20 இடங்களில். குடும்பு அப்படின்னா கூடி வாழ்தல் அப்படின்னு சொல்லி பொருள். குடும்பு அப்படிங்கிற சொல்லோட அம்பிகுதி சேர்ந்து பொருண்மை விரிவாக்கம், அப்படி விரிவாக்கமாக தான் குடும்ப அப்படிங்கிற சொல்லோட சேர்ந்துச்சுன்னா அது குடும்பம் அப்படிங்கிற சொல்லா அமைஞ்சிடும். அததான் சொல்லியிருக்காங்க. குடும்பம் அப்படிங்கிற சொல் எந்த சொல்லோட அடிப்படையில வந்துச்சு, என்ன விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா குடும்பு அப்படிங்கிற சொல்லோட சேர்ந்து அம்பிகுதி பெற்று வந்துச்சு அப்படிங்கறதுதான் கொஸ்டின். பண்டைய தமிழர்கள் குடும்பம் எனும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றிய பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. பண்டைய குடும்பம் அப்படிங்கிற அமைப்போட சேர்ந்து வாழ்ந்த இடங்கள் பற்றிய பல குறிப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காங்க. இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வலியதுவே மனையகம் புகா அக்காலையான அப்படிங்கிற இந்த பாட்டு பொருளியல், தொல்காப்பியத்தோட பொருளியல்ல இடம்பெற்றிருக்கு எனும் தொல்காப்பிய நூற்பா இல், மனை ஆகிய 2 வாழிடங்களை குறிப்பிடுகின்றன. இல் அப்படின்னும் மனை அப்படின்னு சொல்லியும் 2 வாழிடத்தை பத்தி தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் குடும்பம் அப்படிங்கிறது. இப்ப இந்த குடும்பம் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிற சிறிய அமைப்புல இருந்துதான் மனித சமூகம் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பு தோன்றி இருக்கு. எப்படி ஒரு மனித சமூகம் உருவாச்சு அப்படின்னா குடும்பம் இருக்கும், அப்புறமா குலமா உருவாச்சு, குலம் கூட்டம், கூட்டம் பெருங்குழு தான் மனித சமூகமா உருவெடுத்தது. மனித சமூகத்தோட அடிப்படை அழகுன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா குடும்பத்தை சொல்றாங்க. குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு ரொம்ப அடிப்படை எதுன்னா திருமணம் தான். குடும்பமும் திருமணமும் நாணயத்தோட 2 பக்கங்கள்னு சொல்றாங்க. எந்த நூல்ல குடும்பம் அப்படிங்கிற சொல் முதல்ல இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னா திருக்குறள்ல. எதுல இடம்பெறவில்லைன்னு கேட்டாங்க அப்படின்னா தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் இடம்பெறவில்லை. குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சங்ககால சொற்கள் எவை அப்படின்னா குடம்பை, குடும்பு, கடும்பு. குடம்பை அப்படிங்கிற சொல் 20 இடங்கள்ல பயின்று வந்திருக்கு. குடும்பு அப்படின்னா கூடி வாழ்தல் அப்படின்னு சொல்லி பொருள்.
குடும்பம் அப்படிங்கிற சொல்லோட அடிப்படையில அதோட அம்விகுதி சேர்ந்து தான் குடும்பம் அப்படிங்கிற சொல் வந்து உருவாச்சு. இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வலியதுவே மனையகம் புக அக்காலை ஆன அப்படிங்கிற இந்த மேற்கோள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பிய நூற்பால இருக்க பொருளியல் பிரிவுல வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல எந்த பத்தி சொல்றாங்க, இல் மனை அப்படிங்கிற 2 வாழிடத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது குடும்பம் பத்தி பார்த்தா அடுத்தது வாழிடம் பத்தி பார்க்கலாம். வாழிடம் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் மேலும் பல சொற்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குடும்பங்களின் வாழிடங்களில் உள்ள வேறுபாடுகளை வந்து சுட்டுது இந்த சொற்கள் எல்லாமே. இல் மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களின் வாழிடங்களில் உள்ள வேறுபாடுகளை வந்து சுட்டுகின்றன. வாழிடங்கள்ல இருக்க குடும்பத்தோட வாழிடங்கள்ல இருக்க வேறுபாடை சுற்றுறது எந்தெந்த சொற்கள் அப்படின்னா இல் மனை. இதை எப்படி படிச்சுக்கலாம்னா நம்ம தங்கணும்னா ஒரு மனை வேணும், அப்ப இல் இருக்கிறதுக்கு ஒரு மனை வேணும். இல் மனை. குரம்பை அப்படின்னு இல் மனை, அப்ப அந்த மனை வந்து எப்படி இருக்கலாம்னா குடிலாவும் இருக்கலாம், இல்ல கூரையாவும் இருக்கலாம், இல்ல முற்றமா இருக்கலாம், முன்றிலா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வீடு வந்து எங்க இருக்கு, அந்த குடில் கூரை எல்லாம் நகர்ல இருக்கு. அந்த நகர்ல ஒரு மாடம் இருக்கு. மாடத்துக்கு போறதுக்கு வரப்பு வழியா போகணும், அப்ப வரைப்பில். அடுத்தது புலப்பில், குரம்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இல் இல் இருக்கணும்னா அப்ப இல்லறத்துக்கு மனை வேணும். மனை எந்த மாதிரிலாம் மனை இருக்குன்னா குடில் இல்லைன்னா கூரை, முன்றில், முற்றமா இருக்கு. அதுக்கு போகணும்னா நகர் வழியா மாடத்தை பார்த்துக்கிட்டே போறாங்க. போறதுக்கு வரப்பு வழியா தான் நடந்து போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா குரம்பை, புலப்பில் இதுவும் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மருதத்திணை பாடல் 1 மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது. மனைவியோட இல்லம் மருதத்திணை பாடல்ல ஒரு மருதத்திணை பாடல்ல வந்து மகளிர் என்ன சொல்றான்னா தம்மனை அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட இல்லத்தையும் நும்மனை அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட இல்லத்தையும் வந்து குறிப்பிடுறாங்க. பேசும் அந்த பிரித்து பேசுற போக்கு வந்து அதுல இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில இடங்கள்ல தற்காலிக தங்குமிடம் வந்து புக்கில் அப்படின்னு எனவும், புக்கில் அப்படின்னு சொல்றது புறநானூறு, அந்த தம்மனை நும்மனைன்னு சொல்றது அகநானூறு அப்படின்னு அகம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ப அகநானூறு. சில இடங்கள்ல தற்காலிக தங்கும் இடத்தை புக்கில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தற்காலிகமா தங்கும் இடங்களை புக்கில் என குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு. திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் வந்து தன்மனை எனவும் வழங்க பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கொஸ்டின் வந்து இதுல என்ன அப்படின்னா எந்த பாடல்ல வந்து மகளிர் வந்து தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட இல்லத்தையும் கணவனோட இல்லத்தையும் பிரித்து பேசுறா அப்படின்னா மருதத்திணை பாடல்ல. நூல் வந்து அகநானூறு. தற்காலிகமா தங்கும் இடத்தை புக்கில் என கூறும் நூல் எதுனா புறநானூறு. திருமணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடத்தை என்னன்னு சொல்லுது அப்படின்னா தன்மனை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனை எனும் சொல் நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என சங்க இலக்கியங்களில் பல இடங்கள்ல வந்து பயின்று வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனை அப்படிங்கிற சொல் சங்க இலக்கியங்கள்ல எப்படிலாம் பயின்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி படிக்கிறீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தாய்மனை அப்படின்னு வச்சுக்கோங்க. தாய்மனைனா தம்மனை, தாக்கப்புறம் நம்மனை வரும். தம்மனைங்கிறது நம்மனை, நம்மனை, நன்மனை, நின்மனை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது எம்மனை, இம்மனை, உம்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, நுந்தைமனை. இப்படி ஒரு ஆர்டரா எழுதி வச்சுட்டு பாருங்க. அடுத்தது
மனையோல் எனும் சொல்லும் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும். மனையோல் அப்படிங்கிற சொல்லும் சங்க பாடல்ல பயின்று வந்திருக்கு. மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளதை அறியலாம். மனை அப்படிங்கிற சொல்லு வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல் எது அப்படின்னா மனை அப்படிங்கிற சொல் தான் வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மணந்தகம். மணந்தகம் அப்படின்னா என்னன்னா, மனம் புரிஞ்சு திருமணமான கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம் தான். அதாவது முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை தான் மணந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரிகளை போன்றே குடும்பமும் தோன்றுகிறது. ஒரு உயிரிய போலதான் குடும்பமும் தோன்றுது, வளருது, பல கட்டங்களை கடக்கிறது, அதன் வாழ்க்கை சுழற்சியோட பல வடிவங்கள்ல நிலைமாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய நீண்ட பாதையில குடும்பத்தோட தொடக்கம் எது அப்படின்னா குடும்பத்தோட தொடக்கம் எது, குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணம்னு முன்ன பார்த்தோம். இப்ப குடும்பத்தோட தொடக்கம் எது அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே மணந்தகம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்நிலை குறிக்கிறது. தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாக இது அமைகிறது. இதுல மணந்தகம்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது என்று கூறும் தொல்காப்பிய அடிகள் மூலம் மணந்தகம் எனும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. தொல்காப்பிய பொருளியல் குறிப்பிடுது. என்னன்னு குறிப்பிடுது? இளம் தம்பதியருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது என்று கூறும் தொல்காப்பிய அடிகள் மூலமா மணந்தகம் அப்படிங்கிறது குடும்ப அமைப்புல முதன்மை பெற்றிருக்கிறத நம்மளால அறிய முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்ப மணந்தகம் அப்படின்னா என்ன? திருமணம் ஆயிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வுல ஈடுபடக்கூடிய அந்த தொடக்க கட்டத்தை தான் மணந்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பீரியட் அப்படின்னா முதல் குழந்தை பிறக்கும் வரைக்கும் இருக்கிற பீரியடை மணந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பிய அடிகள் எதை பத்தி சொல்லுது? மணந்தகம் அப்படிங்கிறது குடும்ப அமைப்புல முதன்மை பெற்றிருக்கிறத கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் பொருளியல்ல குறிப்பிடுறாங்க. இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரையை கூறி அவங்கள நல்வழிப்படுத்துறது செவிலித்தாயோட பணி அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். அடுத்தது தாய்வழி குடும்ப முறை பத்தி பார்க்கலாம். சங்க காலத்துல கன சமூகத்துக்கு தாயே தலைமை ஏற்றிருந்தாள். தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது. 10 கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாய முறை இதற்கு சிறந்த சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்ப தாய்வழி குடும்பம் அப்படின்னா என்னன்னா ஒரு வீட்டுல இப்ப நம்மளோட அப்பா அம்மாவே இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சொத்துக்கள் எல்லாமே எப்பவும் பையனுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகணும். ஆனா இந்த தாய்வழி முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு கணவன் அந்த மனைவியோட வீட்டுக்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த தாய்வழி குடும்பம். அதுவும் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்டே இதை படிங்க. சங்க காலத்துல கன சமூகத்துக்கு தாயே தலைமை ஏற்றிருந்தாள். தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி. அவங்களோட குலம் இப்ப பையனோட வழியில தான் குலம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல மகள் வழியாகவும் அதாவது தாய் வழியாக குலத்தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா படிச்சுட்டு இது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா சேர நாட்டு மருமக்கள் தாய முறை அப்படிங்கிறத பத்தி கூறும் நூல் எது அப்படின்னா 10 கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாய முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறுவர் தாயே பேரிற் பெண்டே அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுகிறது. செம்முது பெண்டின் காதலஞ்சிரான் அப்படின்னு புறநானூறு. செம்முது பெண்டின் காதலஞ்சிரான் வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுது.
முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் புறநானூறு. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் கலித்தொகையோட பாலைத்திணை பாலைத்திணையில இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இப்ப சிறுவர், சிறான், சிறுவன், சிறுவன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகள் ஒருவனும், பிறல் மகன் ஒருவனும் அப்படின்னா கலித்தொகையோட பாலைத்திணை. இந்த தொடர்கள்ல இவளது மகன் என்றே கூறப்பட்டுள்ளது, இவனது மகன் என கூறப்படவில்லை என்பது நோக்கத்தக்கது. இவை அனைத்தும் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய்வழி சமூகத்தின் நிலையை காட்டுகின்றன. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, எப்பவுமே நம்ம ஒரு பையனை பத்தி குறிப்பிடும் போதோ எதை பத்தி குறிப்பிடும் போதோ அம்மா பேரை சொல்லி இவங்களோட மகன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதா இந்த காலத்துல நம்ம கிட்ட நடைமுறையில இல்ல. எப்போ அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, தாய்வழி சமூகம்னா என்னன்னா அப்பா பேரை சொல்லி அவங்களோட மகன்னு சொல்லாம தாய் வழியிலேயே எல்லாத்தையும் சொன்னாங்க. தாய் வழியாவே குலத்தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டது. அதே மாதிரி ஒருத்தரோட மகனை எப்படி சொல்றாங்க, இவள் மகன் அப்படின்னு சொல்லி தாயை சுட்டி தான் அவங்களோட மகனை சொல்றாங்க. தந்தைய சுட்டி இவன் மகன்னு சொல்லி தந்தை வழியில சுட்டி சொல்லல அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் சங்க காலத்துல தாய்வழி சமூகத்தோட நிலைய நமக்கு காட்டுது. தாய் வழியாவே குலத்தொடர்ச்சி இருந்தது. தாயை வச்சு குறிப்பிட்டே மகன்களோட அடையாளங்கள், மகள்களோட அடையாளங்கள் எல்லாத்தையும் தாய் வழியிலேயே சொன்னாங்க. அதுதான் தாய்வழி சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தம் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் தாய முறை இருந்துள்ளது. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லி எது குறிப்பிடுதுன்னா அகநானூறு குறிப்பிடுகிறது. தாய முறை அப்படின்னா என்னன்னா, பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவளோட கணவனோட வீட்டுலதான் போய் அவ வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய முறை அப்படின்னா என்னன்னா, பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அவ தாயோட வீட்லயே தன்னோட கணவனையும் கூட்டிட்டு அங்கேயே இருக்கிறதுக்கு பேரு தான் தாயமுறை. இந்த தாயமுறை பற்றி கூறும் நூல் எதுனா அகநானூறு. அடுத்தது, தாய்வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சிக்கு உரியவர்களாக இருப்பதால் பெண் குழந்தையின் பேரு முதன்மையாக விரும்பப்பட்டது. தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்திணை பாடல் தெளிவாக கூறுகிறது. அந்த மருதத்திணை பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. தாய்வழி முறையில குடும்பத்தின் சொத்தும் குடும்பத்தோட சொத்து எல்லாமே பெண்ணுக்கே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற ஒரு நூல் எதுனா குறுந்தொகை தான் குறிப்பிடுது. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை குறிப்பிடுகிறது. மருதத்திணை பாடல் மூலியமா அதை குறிப்பிடுறாங்க. இதுதான் தாய்வழி குடும்பம் அப்படின்னா இதுதான். தாய்வழி குடும்பம் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்கன்னா, சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கு, 10. அந்த சிறுவன் 4 கொட்டேஷனும் புறநானூறு. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் அப்படின்னா கலித்தொகை. தாய்முறை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தாய்வழி சமூகம்னா என்ன, தன்னோட தாயோட பேரை சொல்லிதான் இவள் மகன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தந்தை வழி குறிப்பிடல, அதுதான் தாய்வழி சமூகம். தாயமுறை அப்படின்னா ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட தாயோட வீட்லயே கணவனையும் கூட்டிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் தாயமுறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது அகநானூறு. பெண்ணுக்கு சொத்துக்கள் ஃபுல்லா பெண்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தாய்வழி முறையில குடும்பத்தோட சொத்துக்கள் அனைத்தும் பெண்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது குறுந்தொகை குறிப்பிடுது. அடுத்தது, தந்தை வழி குடும்பம் பத்தி பார்க்கலாம். தந்தை வழி குடும்பம்னா கணவனோட வீட்டுல போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் தந்தை வழி குடும்பம். மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய்வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்களின் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறை வலுவாக வேரூன்றி பரவலாகி விட்டதையும் காண முடிகிறது. என்ன சொல்றாங்க இந்த பேராகிராஃப்லன்னா,
ஸ்டார்டிங்ல வந்து தாய்வழி முறை வந்து தாய்வழி குடும்ப முறை வந்து நடைமுறையில வந்து இருந்தாலும் பரவலாக எல்லா இடத்துலயும் வந்து சங்க காலத்துல வேரூன்றி இருந்தது எது அப்படின்னா ஆண்மைய சமூக முறை அப்படிங்கிற அந்த முறை தான் வந்து ரொம்ப வேரூன்றி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு களி நோன்பு செய்திருக்கிறாள். இந்த செய்தியை குறிப்பிடும் ஒரு கொட்டேஷன் மூலியமா சொல்றாங்க. நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக அப்படின்னு சொல்லி 500 வந்து குறிப்பிடுகிறது. இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். மேலும் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லி குறுந்தொகை என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள்வயிர் பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, தாய் வழி குடும்பம்னா என்னன்னு பார்த்தோம். இது வந்து தந்தை வழி குடும்பம் அப்படின்னா ஆண்மைய சமூக முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா ஒரு பெண் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட கணவனுடைய வீட்டுக்கு வந்து போயிடுவா. அப்படி அவ வந்து அவளோட கணவனோட வீட்டுக்கு வந்து போகும்போது அந்த பையனோட அம்மா வந்து அந்த மணமகளுக்கு வந்து சிலம்புக்களி நோன்பு வந்து செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலம்புக்களி நோன்பு செய்திருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு கூறும் நூல் வந்து எது அப்படின்னா 500. நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மூலியமா மணமக்களோட வாழ்விடம் வந்து கணவனோட வீடு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு கொட்டேஷன், வினைய ஆடவருக்கு உயிரே மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படிங்கிற குறுந்தொகை பாடல் மூலியமா மனைவி வந்து முழுவதுமா வந்து கணவனை தான் சார்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அப்படி தெளிவா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தந்தை வழி குடும்பம். அடுத்தது தனி குடும்பம் அப்படின்னா தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசி இருக்கின்றன. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை 500 தெளிவுபடுத்துகிறது. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை கூறும் நூல் எது அப்படின்னா 500. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை கூறும் நூல் 500. அது ஒரு கொஸ்டின் இதுல. அடுத்தது, மறியடை படுத்த மாண்பினை போல மகனை நடுவனவாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் அப்படின்னும் 500 தான் குறிப்பிடுது. இந்த 2 கொட்டேஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை அல்லது எளிய அல்லது நெருக்கமான குடும்பம் எனப்படுகிறது. தனி குடும்ப வகை சமூகப்படி மலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. இது இன்றைய தொழிற்சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம். ஆனால் பல ஆதிக்குடிகளின் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இனவரைவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது ஒரு தொல் வடிவமாக இருந்து வருகிறது என்பது இன்னொரு வாதமாகும். இந்த தனி குடும்பம் அப்படின்னா என்ன தெரியுமா? தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது. தனி குடும்பம் அப்படின்னா தாய் தந்தை மகன், அதாவது குழந்தை, மகன் இல்லைன்னா மகள், குழந்தை மூவரும் உள்ள குடும்பத்தை தான் தனி குடும்பம்னு சொல்றாங்க. இந்த தனி குடும்பம் வந்து ரொம்ப நெருக்கமானது அப்படின்றதுனால அதை தொடக்க நிலை குடும்பம் அல்லது எளிய நிலை குடும்பம் அல்லது நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. தனி குடும்பத்தின் வேறு பெயர் தொடக்க நிலை குடும்பம், எளிய குடும்பம், நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை பற்றி கூறும் நூல் 500. மறியடை படுத்த மாண்பினை போல மகனை வந்து நடுவனவாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் அப்படிங்கறது 500 வந்து குறிப்பிடுது. பல ஆதிக்குடிகளோட தனி குடும்ப முறை வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஆய்வு வந்து குறிப்பிடுது அப்படின்னா
இனவரைவியல் ஆய்வு வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் தனி குடும்பம் அப்படிங்கிறதுல. அடுத்தது விரிந்த குடும்பம் அப்படின்னா, சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையும் காணப்படுகிறது. கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல் வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விரிந்த குடும்பம் பற்றி கூறுறது வந்து புறநானூர்ல ஒக்கூர் மாசாத்தினியார் வந்து இந்த விரிந்த குடும்பம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிந்த குடும்பம்னா என்னன்னா, இப்ப எப்படி தனி குடும்பம்னா தாய் தந்தை அவங்களோட குழந்தைகள் வாழ்வாங்க, அதாவது கணவன் மனைவி அவங்களோட பையன் வாழ்வாங்க. விரிந்த குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி அவங்களோட குழந்தையோட அவங்களோட பெற்றோரோட தந்தை யாராவது ஒருத்தர் வந்து வாழ்றதுக்கு தான் பேரு விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. சங்ககால குடும்ப அமைப்பில் முதல் நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடிகிறது. நற்றாய் அப்படின்னா பெற்ற தாய் ஒரு புறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு வந்து பெறுகின்றன. யார் வந்து முதன்மை பங்கு பெறாங்க அப்படின்னா, நற்றாய் அப்படின்னா ஒரு பெற்ற தாய், அவங்க ஒரு புறம் இருந்தாலும் அந்த நற்றாய் இருப்பால அவளோட மகளை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு செவிலித்தாயும் அந்த மகளோட தோழியும் வந்து எப்பவுமே சங்க இலக்கியத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம். தோழி அதுக்கப்புறம் செவிலித்தாய் பத்தி நிறையவே சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தாள். இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தாரோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணினர். விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது. விரிந்த குடும்பம் பத்தி சொல்ற 2 நூல்கள் எது அப்படின்னா, புறநானூறு. அந்த புறநானூறுல வந்து ஒக்கூர் மாசாத்தினியார் பாடல்ல, அதுக்கப்புறம் தொல்காப்பியமும் விரிந்த குடும்பம் பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விரிந்த குடும்பம்னா என்ன, தனி குடும்பம் அப்படின்னா என்ன? தனி குடும்பம்னா என்னன்னா, கணவன் மனைவி அவங்களோட குழந்தைகள் மட்டும் வாழ்றதுக்கு பேரு தனி குடும்பம். விரிந்த குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி அவங்களோட குழந்தைகள், அவங்களோட பெற்றோர்கள், அதாவது தந்தை யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்குள்ள வாழ்றதுக்கு பேரு விரிந்த குடும்பம். இந்த விரிந்த குடும்பம் பத்தி கூறும் நூல்கள் புறநானூறு, ஒக்கூர் மாசாத்தினியார் பாடல், அதுக்கப்புறம் தொல்காப்பியம் வந்து குறிப்பிடுது. நற்றாய் அப்படின்னா பெற்ற தாய், செவிலித்தாய் அப்படின்னா வளர்ப்பு தாய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு நற்றாயோட மகள் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த மகளை வந்து பார்த்துக்கிறதுக்காக செவிலித்தாயும் அவளுடைய தோழியும் வந்து கூடவே இருப்பாங்க. முதலான பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த செவிலித்தாய்க்கு தான் இருக்கு. அவதான் வந்து அவளுக்கு வந்து அறிவுரை கூறி எல்லாமே செய்யறது அவங்கதான். சங்க காலத்துல ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாய் தான் வந்து பொறுப்பேற்றிருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்ககால மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தல் தான் வந்து வாழ்ற வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பயன் எது அப்படின்னா, தலைவனும் தலைவியும் அவங்களோட சுற்றத்தாரோடு ரொம்ப நெருங்கி நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து இல்வாழ்வோட பயனா வந்து கருதினாங்க. இந்த லெசன்ல தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா, தமிழரோட பரம்பரை பத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு பிறக்க போற குழந்தைய மகன் மகள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பிறக்க போறவங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பெயரன் பெயர்த்தி. நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா கொள்ளு பெயரன் கொள்ளு பெயர்த்தி, எள்ளு பெயரன் எள்ளு பெயர்த்தி. அதே மாதிரி பேக் சைட் என்னன்னா, நமக்கு நம்மளோட அப்பா, அதாவது நம்மளோட தாய் தந்தை, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோல், பரன் பறை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தமிழரோட பரம்பரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு பாட்டன் பூட்டன் வரைக்கும் தெரியும். அதுக்கு மேல இருந்தது என்ன நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இதுல இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ ஓவராலா வந்து எதை பத்தி என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் ஃபுல்லா இருக்கிறது சொல்றேன். பக்தவச்சல பாரதி பத்தி படிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, குடும்பம் அப்படிங்கிற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா
திருக்குறள் 1029வது குறள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் எது அப்படின்னா குடம்பை, குடும்பு, கடும்பு அப்படிங்கிற சொல். குடம்பை அப்படிங்கிற சொல் எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னா 20 இடங்கள்ல பயின்று வந்திருக்கு. குடும்பு அப்படின்னா கூடி வாழ்தல் அப்படின்னு சொல்லி பொருள். அடுத்தது கொட்டேஷன். இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா அக்காலையான அப்படின்னு சொல்லி கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் வந்து குறிப்பிடுது. அடுத்தது கணவனோட இல்லத்தையும் மனைவியின் இல்லத்தையும் தம்மனை நும்மனை என கூறும் நூல் வந்து அகநானூரோட மருதத்திணை பாடல் வந்து குறிப்பிடுது. தற்காலிகமா தங்கும் இடத்தை புக்கில் என கூறும் நூல் எது? புறநானூறு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழும் இடம் எது அப்படின்னா வாழும் இடத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா தன்மனை அப்படின்னு சொல்றாங்க. மனை அப்படிங்கிற சொல் சங்க இலக்கியங்கள்ல எங்கெங்க பயின்று வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. மணந்தகம்னா என்ன? கணவனும் மனைவியும் வந்து மனம் புரிஞ்சுட்டு, அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பீரியட் தான் வந்து மணந்தகம். அதாவது ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இருக்கிற லைஃபை வந்து மணந்தகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அடுத்தது தாய் வழி முறை குடும்பம்னா என்ன? தந்தை வழி குடும்பம்னா என்ன? தனி குடும்பம்னா என்ன? விரிந்த குடும்பம்னா என்ன? இந்த கொட்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த புறநானூறுல வர 4, கலித்தொகையில வர 1, அகநானூறு என்ன குறிப்பிடுது, குறுந்தொகை என்ன குறிப்பிடுதுன்னு. ஃபர்ஸ்ட் தாய் வழி குடும்பம் அப்படின்னா என்னன்னா தாய் வழியை வந்து எல்லாத்துக்கும் வந்து சுட்டி காட்டுவாங்க. இப்ப இவங்க என்னோட மகன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்ப தாய் வழிய வச்சுதான் வந்து இவங்களோட மகன், இவள் மகன் அப்படின்னு தான் சொல்றாங்க தாய் வழி சமூகத்துல. இவன் மகன் அப்படின்னு குறிப்பிடலன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஒரு பொண்ணு வந்து திருமணம் ஆயிட்டு கணவனோட வீட்டுக்கு போறதுதான் இப்ப நடைமுறையில இருக்க இது. ஆனா சங்க காலத்துல தாய்வழி குடும்ப முறையில பெண் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட கணவனையும் கூட்டிட்டு தன்னோட தாய் வீட்லயே இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து தாய்வழி குடும்ப முறை. அடுத்தது தாய்வழி குடும்ப முறையில வந்து சொத்துக்கள் அனைத்தும் வந்து பெண்களுக்கே சொந்தம் அப்படின்னு கூறுவாங்க. இதெல்லாம் கூறுறதுக்கு ஒரு நூல் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது தந்தை வழி குடும்பம் அப்படின்னா என்னன்னா திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் கணவனோட வீட்டுக்கு வந்து மகளை வந்து பெண்ணை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு பேரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது அந்த பையனோட தாய் வந்து சிலம்புக்களி நோன்பு அப்படிங்கறத செய்வாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து தந்தை வழி சமூகம். தனி குடும்பம் அப்படின்னா என்னன்னா கணவன், மனைவி, குழந்தை இவங்க 3 பேரும் வாழ்றதுக்கு பேரு வந்து தனி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. விரிந்த குடும்பம் அப்படின்னா என்னன்னா கணவன், மனைவி, குழந்தைகளோட அந்த அவங்களோட பெற்றோர்கள், தந்தை யாராவது ஒருத்தர் வந்து இவங்க கூட சேர்ந்து வாழ்றத வந்து விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தமிழரோட பரம்பரை பத்தி கொடுத்திருக்காங்க, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.